ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு 140 புள்ளிகள் அதிகரித்து 25,900 க்ளோஸ் வச்சுருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது பார்த்தோம் அப்படின்னா, இந்த 25,700 கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நல்லா செல் ஆகுன்னு சொல்லியிருந்தோம், செல் ஆஃப் ஆகுன்னு. அதே மாதிரி 920க்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நல்லாவே புல்லிஷ் ஆகுன்னு பட் சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் வச்சுருக்கு. இங்கேருந்து அதாவது லோ உடச்சி காமிச்சிருக்கு 25,693 வரைக்கும் 700 உடச்சி காமிச்சிட்டு அங்கேருந்து திரும்ப சப்போர்ட் எடுத்து 25,923 வரைக்கும் டே ஹை போயிருக்கு. இந்த லெவலையும் பிரேக் பண்ணி பெரிய லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்கல, இந்த லெவலையும் கீழே உடச்சி செல்லிங்கும் வரல. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு அப்சைட் போயிருக்கு. நம்ம இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் எடுத்து நம்ம பை எடுத்திருந்தால் கூட இந்த இடத்துல திரும்ப நம்மளுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் இதனுடைய புல்லிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கும் தொடருமா, இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கும் மேலே திரும்ப 26,000 பிரேக் ஆகிறது சான்சஸ்லாம் இருக்கா, அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது இன்றைக்கான டே மூமெண்ட். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே ஒரு ஃப்ளாட் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கீழே 25,700 உடச்சி காமிச்சிட்டு அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் நல்லாவே ஒரு 200 பாயிண்ட் நல்லாவே ரெக்கவர் கொடுத்துருக்கு, இன்ட்ராடே ரெக்கவர். ஏன்னா யூஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.25 பைசா குறைச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு பெரிய தாக்கத்தை மார்க்கெட்டில் ஏற்படுத்தலைன்னு நம்ம சொல்லலாம். செல் ஆஃப் ஆகாத வரைக்கும் நம்ம ஒரு ஹாப்பின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து நல்லாவே மேலே வந்திருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே இந்த லெவல்ஸ்லாம் சப்போர்ட் எடுத்து வந்துட்டுருக்கு. திரும்ப இப்போ பார்த்திங்க அப்படின்னா 4th டைமாக இந்த லெவல் சப்போர்ட் எடுத்து மேலே வருது. இது எந்த அளவுக்கு மேலே வரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாளைக்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த 25,850 ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 25,780 ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 25,720 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை இந்த 25,920 ஒன்று, அடுத்தது 26,000 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அதை உடச்சி அப்படின்னா 26,080 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இது ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. இன்றைக்கான மார்க்கெட் இந்த 700 நல்லா சப்போர்ட் எடுத்து திரும்ப நல்லாவே ஒரு புல்பேக் ஆகிருக்கு. திரும்ப இந்த 780 நல்லாவே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் நல்லாவே 920 வரைக்கும் போயிட்டு திரும்ப இந்த 850 ரேஞ்சில் சுற்றி திரும்ப க்ளோசிங் 900 க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இருந்தாலும் நாளைக்கான மார்க்கெட் இந்த 25,920 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயினாக மார்க்கெட் நிற்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது 26,000 26,050 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி 920 கீழே இருக்குது அப்படின்னு பட்சத்தில் நம்ம நல்ல செல்லிங் அப்படின்னா இந்த 850 உடச்சிட்டு கீழே இருக்கும் பட்சத்தில் நல்லாவே செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்த லெவலில் 780 750 ரேஞ்ச் வரைக்கும் வரும். இந்த 920 கீழே இருக்குது அப்படின்னா செல்லிங்குன்னு நம்ம சொல்ல முடியாது. 850 உடச்சிது அப்படின்னா நல்லாவே செல் ஆகிறதுக்கு 850 கீழே இருக்குது அப்படின்னா நல்லாவே செல் ஆகும். 920க்கு மேலே இருக்குது அப்படின்னா நல்லாவே பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இந்த 25,920 ஒரு பாயிண்ட்டு, 25,850 ஒரு பாயிண்ட்டு. இந்த லெவலுக்கு மேலே இருக்கா அப்படின்னா நல்லாவே பை ஆகும். இந்த லெவலுக்கு கீழே இருக்குது அப்படின்னா திரும்ப செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.